ஹலோ மக்களே, ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஏஎல்பிக்கான அப்ளிகேஷன் லிங்க் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இன்னையிலேருந்து அப்ளை பண்ணலாம். 20/1/2024 19/2/2024 இதோட நோட்டிஃபிகேஷன் பற்றி ஃபுல்லாக அதோட சிலபஸ், அது மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், எவ்வளோ வேகன்சி, அந்த ஏஜ் லிமிட் என்ன, குவாலிஃபிகேஷன் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே நேற்றியே அந்த நோட்டிஃபிகேஷன் வச்சு நம்ம சேனலில் சொல்லியிருப்போம். அதோட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை எடுத்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. மறுபடியும் அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க வேணாம். அப்ளை பண்ணுறது எப்படின்னு சொல்லி அடுத்து நம்ம சேனலில் வீடியோ போடுறேன். நம்ம சேனலில் போட்டிருப்பேன், அதை பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் தப்பாயிட்டீங்கன்னாக்கா ஒவ்வொரு தடவை கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் திரும்ப ₹250 கட்டுற மாதிரி இருக்கும். அதுலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட கிரியேட் அக்கௌண்ட் டீட்டெயில், அது இல்லாமல் ஆர்ஆர்பி, அது எல்லாமே சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் கரெக்டாக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். டைம் இருக்குது, 19ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஒரு 1 வீக் பார்த்துட்டு கூட அப்ளை பண்ணலாம். அவசரப்பட்டு அப்ளை பண்ணிடக்கூடாது. ஏன்னா புதுசாக நிறைய ரூல்ஸ் மாற்றிருப்பாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 வருஷமாக ரயில்வேல ஜாபே போடல. 2019 ரிலீஸ் பண்ணது கடைசியாக. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2019 வந்திருந்தது. இப்போ போய் ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஒரே ஒரு நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் ஆக்டிவில் இருக்குது. இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனலில் அப்ளை பண்ணுற வீடியோ போடுவோம், அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணிருங்க. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ரயில்வேக்கான கிளாஸஸ் நம்ம சேனலில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வழக்கம் போல் டெலகிராம் குரூப் மூலிமா தான் கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ண போகிறோம். என்னென்ன மாதிரியான கிளாஸஸ் இருக்கும், என்னென்ன ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரயில்வேக்கு ஆகஸ்ட் மந்த்தே ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி முன்னாடியே போயிட்டுருக்கு. இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ப்ரீவியஸாக அந்த ஓல்டு பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா இந்த புது பேட்சில் ஜாயின் பண்ண வேணாம். ஏன்னா அந்த ஓல்டு பேட்ச்லேயே எல்லா கிளாஸஸ் மெட்டீரியலுமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதனால் புது பேட்சில் ஃப்ரெஷ் கேண்டிடேட் மட்டும் ஜாயின் பண்ணால் போதும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா அதோட சிலபஸ் எல்லாமே சொல்லியிருப்போம். என்னென்ன மாதிரி எக்ஸாம் ஃபஸ்ட்டு அந்த CBT 1 வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரீசனிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ். அந்த ஜென்ரல் சயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் கேட்பாங்க. ஜென்ரல் அவேர்னஸில் வந்து அந்த கரண்ட் அஃபேர்ஸ், அந்த பாலிட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஜென்ரல் அவேர்னஸ் டாபிக் எல்லாமே வரும். இதான் பார்த்தீங்கன்னா CBT 1க்கானது. CBT 2ல் வந்து இந்த ஜென்ரல் அவேர்னஸ் இல்லாமல் இந்த ஜென்ரல் சயின்ஸ் பதிலாக பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி அந்த பேசிக் சயின்ஸ் ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்பாங்க. ஆனால் மேஜர் ரோல் பண்ணுறது என்னமோ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேக்ஸ் அண்ட் ரீசனிங் தான். இந்த மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் நீங்கள் வெல் ப்ரிப்பேர்டாக ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா எல்லா எக்ஸாமுக்குமே கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். SSCக்குமே இதே பேட்டர்ன் தான். மேக்ஸ், ரீசனிங் எல்லாமே 1-2 கொஸ்டினில் அந்த டஃப் லெவல் வேணால் மாறுமே தவிர டாபிக் எல்லாமே சேம் தான். ரயில்வே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா TNPSCயோட கொஞ்சம் டஃப் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் SSCயோட கொஞ்சம் ஈஸின்னு சொல்லலாம். நடுத்தரமான எக்ஸாம் தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரயில்வே எக்ஸாம். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த ரயில்வே எக்ஸாமில் ஒரு 3 எக்ஸாமோட ரிட்டன் எக்ஸாம் நான் ஆல்ரெடி கிளியர் பண்ணியிருக்கேன். 2019 ஆர்ஆர்பி குரூப் டியாக இருக்கட்டும், NTPCயாக இருக்கட்டும், ALPயாக இருக்கட்டும், எல்லா ரிட்டன் எக்ஸாமுமே கிளியர் பண்ணியிருக்கேன். எனக்கு நல்லாவே இந்த ரயில்வே எக்ஸாமில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. என்னோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நம்ம கிளாஸஸில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மேக்ஸ், ரீசனிங்கான ஃபுல் டாப்பிக்கான வீடியோ கிளாஸஸுமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் வீடியோஸ். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லாமே தமிழ்லேயே இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். எக்ஸ்ப்ளனேஷன் வந்து தமிழ்லேயே இருக்கும். நீங்கள் எக்ஸாம் வந்து தமிழ்லேயே கூட எழுதலாம். இந்த ரயில்வே எக்ஸாம் வந்து தமிழ்லே எழுதலாம். 15 ரீஜனல் லாங்குவேஜ்லையுமே எழுதலாம். அதனால் தமிழில் ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்டுக்கும் இந்த ரயில்வே எக்ஸாம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்லுவேன். நானும் தமிழ்லேயே தான் எழுதி கிளியர் பண்ணேன். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட் அஃபேர்ஸ், லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியலாகவே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா TNPSC, SSCக்கெலாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுவோம் தமிழ்லேயே தான். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட் GK தமிழ் அண்ட் இங்கிலீஷ் PDF ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதற்கான ஷார்ட்கட் வீடியோஸும் அப்லோட் பண்ணுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பார்க்ஸாக இருக்கட்டும், மற்ற ஏர்போர்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்டேட் GK எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹிண்ட்டோட ஷார்ட்கட்டோடு வச்சுக்கிட்டிங்கன்னா தான் ஞாபகத்தில் இருக்கும். அதனால் ஷார்ட்கட் க்ளூவோடைய வீடியோஸும் அப்லோட் பண்ணுவோம். PDF எல்லாத்துக்குமே கொடுத்துருவோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷோட PDF எல்லாமே இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸ் எல்லாத்துக்குமே PDF ப்ரொவைட் பண்ணுவோம். தமிழ்லே இருக்கும். நம்மளோட ஸ்கூல் புக்ஸை பேஸ் பண்ணியே மெட்டீரியல் எல்லாமே எடுத்துருப்போம். ஒன்லைனராகவும் ப்ரொவைட் பண்ணுவோம், டாபிக் வைஸாகவும் ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த பாலிட்டி, எக்கனாமி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, அது மட்டும் இல்லாமல் சயின்ஸ் டாபிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாத்துக்குமே மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுவோம். அதனால் மெட்டீரியல்கெலாம் நீங்கள் வேறு எங்கேயுமே தேவை இருக்காது. நம்மளோட மெட்டீரியல் மட்டுமே படித்தா போதும், கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். CBT 1 வந்து உங்களுக்கு ஜஸ்ட் அந்த CBT 2 போகிறதுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு மட்டும்தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் PDF எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதோட எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுப்போம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாமே ஒரு 50 பேட்ச் 50 செட்டாக நடக்கும். ஒவ்வொரு ஷிஃப்ட்டாக நடக்கும். ஒரு 50 கொஸ்டின் கிட்ட ஒவ்வொரு பேட்சுக்குமே உண்டு. ALP இதுக்கு முன்னாடி நடந்த எல்லாத்தோட கொஸ்டின் பேப்பருமே நம்மளோட டெலகிராம் குரூப்லேயே கொடுத்துருவோம். உங்களுக்கு எந்த டவுட்னாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு அந்த டவுட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே கொடுத்துருவோம். கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை ALP கிளாஸ்க்குலாம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. அவங்க ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. இந்த கிளாஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னாக்கா ₹999 மட்டும்தான் வச்சுருக்கோம். நம்ம ஃபீஸ் எப்போவுமே அதிகமாகலாம் வாங்குறது கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேவராக தான் பண்ணுவோம்.
ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903716083 அப்படின்ற கூகுள் பே அப்படி இல்லைனா ஃபோன்பே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டெலகிராம் நம்பரையும் ஜாயின் பண்ணி விட்ருங்க. கூடவே உங்களோட டெலகிராம் நம்பர் உங்களோட நேமையும் சொல்லுங்கள். அவங்க டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க. டெலகிராம் குரூப்லேயே ரெக்கார்டட் வீடியோஸாக கொடுத்துருவோம். நீங்கள் அதிலே டவுன்லோட் பண்ணி டெலகிராம் ஆப் மூலமாகவே படிச்சுக்கலாம். பிடிஎஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் கூட எடுத்து படிச்சுக்கலாம். இல்லைனாக்கா நீங்கள் சாஃப்ட் காப்பியாக வச்சு கூட படிச்சுக்கலாம். இந்த ரயில்வே எக்ஸாம் தேவையான ஃபுல் கைடன்ஸ் நம்ம சேனலில் கொடுப்போம். விருப்பம் இருக்கிறவங்க இந்த கிளாஸ் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. February 4th வரைக்கும் கிளாஸ் பேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம். February 5th அந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டெலகிராம் குரூப் மூலிமா கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். எப்படி பார்த்தாலும் எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்படின்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 3 months டைம் கொடுப்பாங்க. இன்னும் எக்ஸாம் டேட் சொல்ல எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 90 to 100 days எப்பவுமே டைம் கொடுப்பாங்க. எலெக்ஷன் ப்ரெஷரும் இருக்கும் அப்படின்றதுனால கண்டிப்பாக அந்த டைமில் எக்ஸாம் வைக்க மாட்டாங்க. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே கண்டினியூஸாக ஒவ்வொரு ஷிஃப்ட்டாக எக்ஸாம் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய பேர் கொஞ்சம் அப்ளை பண்ணுவாங்கன்றனால ஷிஃப்ட் கொஞ்சம் அதிகமாக தான் போகும். அதனால் மே மந்த்லேருந்து எக்ஸாம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகணும். நீங்கள் இந்த ஏஎல்பிக்கு ப்ரிப்பேர் ஆனீங்கன்னா ரயில்வேல வர எல்லா எக்ஸாமுக்குமே ஆர்பிஎஃப்க்குமே பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரியான மேக்ஸ் அண்ட் ரீசனிங் தான். அதே மாதிரி என்டிபிசிக்காக இருக்கட்டும், குரூப் டிக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே பேட்டர்ன் தான். நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆனீங்கன்னா எல்லா எக்ஸாமுக்குமே ப்ரிப்பேர் ஆன மாதிரி தான். ரயில்வேலேருந்து அடுத்தடுத்து கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஆர்பிஎஃப்லுமே வேகன்சி எல்லாமே சொல்லிட்டாங்க. ஒரு 2800 வேகன்சி கிட்ட சொல்லியிருக்காங்க கான்ஸ்டபிள் அண்ட் எஸ்ஐக்கு. அதோட அந்த வேகன்சி ப்ரொசீஜர் எல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி சொல்லியிருப்போம், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலனா ரயில்வே 2024 அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் போட்டு கொடுத்துருப்போம். அந்த பிளேலிஸ்ட்டில் எடுத்து பாருங்கள் நம்ம சேனலில். அதுலேயே ஃபுல் லிஸ்ட் இருக்கும். மேற்கொண்டு எந்த டவுட்னாலும் இந்த நம்பருக்கே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்டை பெற மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திப்போம். நன்றி.